இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம செகண்ட் சாப்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. செகண்ட் சாப்டர் வந்து என்ன அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மீச்சிமா மற்றும் மீப்போவா. அதில் இன்ட்ரோடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல மொத்தம் நம்ம எத்தனை சப்கட்டிங் பார்க்க போகிறோம்னா 8 சப்கட்டிங் பார்க்க போகிறோம். ஓகேவா, அது ஆல்ரெடி போன கிளாஸில் சொல்லியிருப்போம் இன்ட்ரோடக்ஷனில். இதில் இந்த பிற கணக்குகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சப்கட்டிங் வந்து என்ன அப்படின்னா விகிதத்தின் மூலம் மீச்சிமா மற்றும் மீப்போவா காணுதல், ஃபைண்டிங் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பை ரேஷியோ சரிங்களா. இதெல்லாம் நமக்கு ஃபார்முலா தேவை. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா விகிதம் A:B கொடுத்துருவாங்க, அது போக ஹெச்சிஎஃப் கொடுத்துருவாங்க, ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துரும் கொடுத்துட்டு எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்னன்னா முதல் விகிதம் இன்ட்டு இரண்டாம் விகிதம் இன்ட்டு என்னோட ஹெச்சிஎஃப். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா விகிதம் கொடுத்துருவாங்க, அது போக எல்சிஎம் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, அப்புறம் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா எல்சிஎம் பை முதல் விகிதம் இன்ட்டு ரெண்டாம் விகிதம். ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு மெயினாக தேவைப்படும். அடுத்து மூணாவது ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா விகிதம் கொடுத்துருவாங்க, அது போக ஹெச்சிஎஃப் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட எண்கள் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்னன்னா முதல் விகிதம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் கமா ரெண்டாம் விகிதம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இது பண்ணால் நமக்கு அந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து கிடைச்சிரும். இதில் முதல் விகிதம் வந்து என்ன ஏ இன்ட்டு ஹெச்சிஎஃப் கமா போட்டு தான் எழுதணும், மொத்தமாக பிரிக்கிடக்கூடாது. பி இன்ட்டு ஹெச்சிஎஃப் ரெண்டாவது விகிதம் சரிங்களா. இதே இது அடுத்து நாலாவது ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா விகிதம் A:B கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எல்சிஎம் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. போன இதில் ஹெச்சிஎஃப் கொடுத்தாங்க, இந்த இதில் எல்சிஎம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம அதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்கள் ஈக்குவல் டு எல்சிஎம் பை முதல் விகிதம் கமா எல்சிஎம் பை இரண்டாம் விகிதம். மொத்தமே இந்த ஒரு 4 ஃபார்முலா, இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது சரிங்களா, ஆனால் ப்ரீவியஸ் இயரில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 4 ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ சம்முக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன். இரு எண்களின் விகிதம், விகிதம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1:2. அவற்றின் மீப்போவா, மீப்போவானா என்னன்னா ஹெச்சிஎஃப். அப்போ ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36 எனில் அவற்றின் மீச்சிமா என்ன, எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா முதல் விகிதம் இன்ட்டு ரெண்டாம் விகிதம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இதுதான் ஃபார்முலா, ஆல்ரெடி எழுதியிருப்போம். எல்சிஎம் கண்டுபிடிக்க முதல் விகிதம் இன்ட்டு இரண்டாம் விகிதம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஓகேவா, அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும். 1 இன்ட்டு 2 இன்ட்டு 36. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 72ன்னு வரும். ஓகேவா, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். போன இதில் விகிதமும் மீப்போவாவும் கொடுத்துட்டு மீச்சிமா என்னன்னு கேட்டாங்க. இந்த இதில் விகிதமும் மீச்சிமாவும் நம்ம கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா மீப்போவா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீப்போவா கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன வரும்னா எல்சிஎம் பை முதல் விகிதம் இன்ட்டு ரெண்டாம் விகிதம். மீப்போவானா நமக்கு ஹெச்சிஎஃப். ஓகே, ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எல்சிஎம் பை ஃபர்ஸ்ட் ரேஷியோ இன்ட்டு செகண்ட் ரேஷியோ, முதல் விகிதம் இன்ட்டு இரண்டாவது விகிதம். எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 480/5 இன்ட்டு
6 சரிங்களா. 5 30 ஒரு 0 ஒரு 0 ஒரு 3 3 ஒரு 3 3 மிச்சம் 1 6 18. அப்போ என்னோட HCF வந்து என்ன வரும்னா 16ன்னு வரும் சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து இதுவும் அதே மாதிரி தான். 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீப்போவான HCF. அப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, விகிதம் வந்து 3:4, HCF வந்து 4. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா மீப்போ மானாலும் ஒன்று தான், மீச்சி மானாலும் ஒன்று தான், கடைசி மான்னு முடியும் அப்படின்னா எனக்கு எல்சிஎம்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், விகிதமும் HCFும் கொடுத்து எல்சிஎம் கேட்டால் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பெருக்கிடணும். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 3 × 4 × 4 ஃபார்முலா எழுதல, டைரெக்டாக எழுதியாச்சு. நாங்கள் 16 16 48. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா. அடுத்து ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விகிதமும் மீச்சிமா அல்லது மீப்போவா கொடுத்துட்டு இன்னொன்று என்னன்னு கேட்பாங்க, மீச்சிமா கேட்பாங்க அல்லது மீப்போவா கேட்குறாங்க சரிங்களா. இப்போ இதுக்கப்புறம் பார்க்குற சம்மில் என்னன்னா, அந்த கொடுக்கப்பட்ட எண்ணை பற்றி பேசுவாங்க சரிங்களா. 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் மிகப்பெரிய எண் என்ன, மிக சிறிய எண் என்ன, அந்த 2 நம்பரையும் கூட்டினா என்ன வரும், அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன், இரு எண்களின் விகிதம் 1:3, அவற்றின் மீப்போவா HCF வந்து என்ன அப்படின்னா 24 எனில் அவற்றின் மிக சிறிய எண் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விகிதமும் HCFும் கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட எண் கண்டறிய ஃபார்முலா என்ன, முதல் விகிதம் இன்ட்டு HCF, ரெண்டாம் விகிதம் இன்ட்டு HCF. ஓகேவா. அப்போ முதல் விகிதம் என்ன, ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து 1 × HCF வந்து 24, ரெண்டாவது விகிதம் வந்து 3 × 24. அப்போ இதை பெருக்கினீங்கன்னா என்ன வரும்னா 24 24, 72. இதுதான் எனக்கு கொடுத்துருக்குற நம்பர். இதில் கொஸ்டின் வந்து 3 விதமாக கேட்பாங்க. ஒன்று வந்து என்ன கேட்பாங்கன்னா, மிக சிறிய எண் என்ன, ரெண்டாவது வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா மிகப்பெரிய எண் என்ன, மூணாவது சம் வந்து என்ன அப்படின்னா இரு எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வரைக்கும் இந்த 3 சம் நம்ம கேட்டிருக்காங்க. மேபி வேணா என்ன கேட்கலாம் அப்படின்னா இரு எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அப்போ இதில் பாருங்களேன், மிக சிறிய எண் வந்து என்ன, 24 தான் எனக்கு மிக சிறிய எண். மிகப்பெரிய எண் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 72. இரு எண்களின் கூட சம் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் அப்படின்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். 24 + 72 ஆன்சரு 96. இரு எண்களின் வித்தியாசம் 72 - 24 48ன்னு வரும். 4 விதமான கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க. இது வரைக்கும் இந்த 3 சம் வந்து நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸ்மாலஸ்ட் நம்பரு, லார்ஜஸ்ட் நம்பரு, சம் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ், இந்த 3 கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஓகேவா. அடுத்து இரண்டு எண்களின் விகிதம் 3:4, மேலும் அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு. விகிதம் ரேஷியோ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3:4, மீச்சிறு மதிப்பு அப்படின்னா எல்சிஎம். மீச்சிமா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 120 எனில் அவ்விரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன, அந்த 2 நம்பர் கொடுத்துருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. இப்போ எல்சிஎம் விகிதம் கொடுத்து கொடுக்கப்பட்ட எண் கண்டறிய ஃபார்முலா என்ன, எல்சிஎம் பை முதல் விகிதம் எல்சிஎம் பை ரெண்டாம் விகிதம். ஓகே. அப்போ எல்சிஎம் வந்து 120/3, 120/4. அப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 40, 30. ஆன்சர் வந்து எவ்வளோ வரும்னா 70ன்னு வரும். ஓகே. இதுதான் நம்ம கொடுத்துருக்குற நம்பரு. அப்போ கூடுதல் சம் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ்
சம் வந்து என்ன வரும்னா 40 + 30 ஆன்சரு 70 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, ஆன்சர் வந்து 70. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, அடுத்து ஸோ இதுதான் சரிங்களா. மேக்ஸிமம் ஒரு 5 கொஸ்டின், இந்த 5 கொஸ்டின் மாடல் தான் நமக்கு இந்த ஹெட்டிங்கில் ரிப்பீட்டடாக நமக்கு சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த 5 சம் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு மெயின் வந்து என்ன அப்படின்னா இந்த 4 ஃபார்முலா, இந்த 4 ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன சம் நம்ம இதில் கேட்டாலும் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான சின்ன டாபிக் தான். ஓகேவா, அடுத்த ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா பின்னங்களுக்கு மீச்சிமா மற்றும் மீப்போவா காணுதல். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். சரிங்களா, ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃப்ராக்ஷன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ a/b, c/d, e/f இந்த மாதிரி நமக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/4, 7/16, 15/20 இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு என்ன கேட்பாங்கன்னா எல்சிஎம் என்னன்னு கேட்பாங்க, அதாவது மீச்சிமா என்னன்னு கேட்பாங்க, அதே மாதிரி ஹெச்சிஎஃப் மீப்போவா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது, ஆனால் ப்ரீவியஸில் நமக்கு கொஞ்சம் ரிப்பீட்டடாக இது கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். எல்சிஎம் கேட்குறாங்களா, எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே எல்சிஎம், கீழே ஹெச்சிஎஃப். ஓகேவா, மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், a, c, e. கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே ஹெச்சிஎஃப் பார்க்க போகணும். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா, அப்போ இங்கே இருந்தால் என்ன வரும், எல்சிஎம் ஆஃப் மேலே இருக்கிற நம்பர் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் கீழே இருக்கிற நம்பர். அவ்வளோதான். இதை பார்த்துட்டா நம்ம செஞ்சிடலாம். சரிங்களா, இப்போ இதே இது ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா நான் பின்னத்தில் தான் எழுத போகிறேன். சரிங்களா, ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே ஹெச்சிஎஃப், அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், எல்சிஎம், அது கீழே. எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே எல்சிஎம், கீழே ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே ஹெச்சிஎஃப், கீழே எல்சிஎம். அப்போ மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே ஹெச்சிஎஃப் பார்க்கணும், கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே எல்சிஎம் பார்க்கணும். அவ்வளோதான். இதில் இந்த 2 ஃபார்முலா, இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன சம் கேட்டாலும் செஞ்சிடலாம். இது மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தான். எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்குமே எல்சிஎம், எல்சிஎம் பேச்சா மீதி கையில் இருக்குன்னா ஹெச்சிஎஃப், அப்போ கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே ஹெச்சிஎஃப். இதே இது ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மீப்போவா கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே மீப்போவா பார்க்கணும், ஹெச்சிஎஃப் பார்க்கணும். ஹெச்சிஎஃப் பேச்சா ரிமைனிங் எல்சிஎம் இருக்கும், அப்போ கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே எல்சிஎம் பார்க்கணும். அவ்வளோதான். சரிங்களா, இந்த 2 ஃபார்முலா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது நல்லா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ சம்மு பார்ப்போம். ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். 4/9, 16/27, 20/18 மீச்சிமா காண்க. ஸோ பின்னம் கொடுத்துட்டு மீச்சிமா கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன, மீச்சிமா ஆஃப் a/b, c/d, e/f அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா மீச்சிமா கேட்டாங்கன்னா மேலே உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே மீச்சிமா, கீழே உள்ளது எல்லாத்துக்குமே மீப்போவா. அப்போ எல்சிஎம் ஆஃப் a, c, e பை ஹெச்சிஎஃப் ஆஃப் b, d, f. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் ஆஃப் 4/9, 16/27, 20/18. ஓகேவா, அப்போ மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம், கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே ஹெச்சிஎஃப். அப்போ எல்சிஎம் ஆஃப் 4, 16, 20 பை ஹெச்சிஎஃப் ஆஃப் 9, 27, 18. சரிங்களா, இப்போ 4, 16, 20 4ஆம் வாய்ப்பாடு போடலாம். 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் 1, 4, 5 கரெக்டாக. இப்போ இதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் இந்த ரெண்டும் பொதுவாக எந்த டேபிளுமே வராது. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து எல்லாத்தையும் பெருக்கிறது தான். 4 × 4 × 5 பை ஹெச்சிஎஃப் பாருங்களேன், 9, 27, 18 இது எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் பார்த்தா 3ஐயும் ஒரு நம்பர் பொதுவாக வைக்கணும், அதுதான் நமக்கு ஹெச்சிஎஃப். 9ஆம் வாய்ப்பாடு போடலாம்.
ஒரு 9 9 9 3 27 ஈர 9 18. இதுக்கப்புறம் பொதுவாக எந்த வாய்ப்பாடும் போகாது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து 9. 5 20 20 நாங்க 80ன்னு வரும். அப்போ 80/9ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது சம்லாம் நமக்கு புக்கில் கிடையாது, ஆனால் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து இதுக்கும் மீச்சியமா கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ எல்சிஎம் ஆஃப் 2/3 4/9 8/21. அப்போ எல்சிஎம் ஆஃப் 2, 4, 8 பை ஹச்சிஎஃப் ஆஃப் 3, 9, 21. இப்போ மேலே உள்ளதுக்கு எல்சிஎம் பாருங்க. 2, 4, 8 ரெண்டாம் ஏற்பாடு போட்டால் என்ன வரும்? 1, 2, 4. அடுத்து திருப்பி ரெண்டாம் ஏற்பாடு போடுங்க. 1, 1, 2. சரிங்களா? திருப்பி ஒரு ரெண்டாம் ஏற்பாடு போட்டால் கடைசியில் 1, 1, 1 வரும். இதோட நிப்பாட்டிட்டு அப்படியே பெருக்கி விட்டுருங்க. 2 4 4 2 8. அப்போ 8 ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா 3, 9, 21. மூணாம் ஏற்பாடு போட்டால் 1, 3, 7. சரிங்களா? இதுக்கப்புறம் பொதுவாக எதுவுமே போகாது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து 3. ஆன்சர் வந்து 8/3ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஹச்சிஎஃப் கேட்டால் மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே ஹச்சிஎஃப், கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே எல்சிஎம். அப்போ ஹச்சிஎஃப் ஆஃப் 9/10 12/25 18/35 21/40. ஓகேவா? இப்போ ஃபார்முலா வந்து ஹச்சிஎஃப் ஆஃப் 9 12 18 21 பை எல்சிஎம் ஆஃப் 10, 25, 35, 40. சரிங்களா? கீழே இருக்கிற நம்பர் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? மேலே பிரச்சனை இல்லை. மேலே உள்ளதுக்கு ஹச்சிஎஃப் 9 12 18 21. இந்த 4ஐயும் எந்த நம்பர் பொதுவாக வகுக்குதோ அது இங்கே போகணும். மூணாம் ஏற்பாடு போகும். 3 9 4 12 6 18 7 21. இதுக்கப்புறம் பொதுவாக எந்த வாய்ப்பாடுமே நமக்கு போகாது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து 3ன்னு வரும். மேலே 3 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்களேன், இங்கே கீழே 5 இருக்கு. 5 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டா? எல்சிஎம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொதுவாக வகுத்துட்டு 1 1 வர வரைக்கும் எழுதணும். அப்போ கீழே சின்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்போ என்னதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 1400 தான் வரணும் கண்டிப்பா. ஏன்னா மேல 3 இருக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ இதையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? 5 நம்ம பார்த்தாலே தெரியுது 5 வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஹச்சிஎஃப் தான் இங்க 5 வரும். ஆனா நம்ம கீழே என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ எந்த நம்பர் தான் வரும்னா 1400 தான் வரும். ஓகேவா? சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். செஞ்சு பார்த்துடலாம். அஞ்சாம் ஏற்பாடு போடலாமா? அஞ்சாம் ஏற்பாடு போட்டா 2 10 5 25 7 30 8 40. அடுத்து திருப்பி ரெண்டாம் ஏற்பாடு போடுங்க. 1 5 7 4. ஓகேவா? இதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு பொதுவாக போகாது. கரெக்டா? அப்போ எல்லாத்தையும் பெருக்கிடுங்க. எல்சிஎம் வந்து 5 × 2 × 5 × 7 × 4. அப்போ 2 10 × 5 20 × 7. அப்போ 2 0வா? 2 0 போட்டு 7 14 1400. ஓகேவா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸோ இந்த 3 சம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு நல்லா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா தசம எண்களுக்கு மீச்சிமா மற்றும் மீப்போவா காணுதல். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள் தான். தசம என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் வச்சு எழுதுறது. 7.1 8.9 2.4 இது ஒன்று. இன்னொன்று வந்து 8.25 8.59 7.25. ஓகேவா? இது ஒரு செட்டு. இன்னொரு செட்டு வந்து 5.2
0.76 9.4 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்களேன். இப்போ இந்த இதுல புள்ளிக்கு அப்புறம் எல்லாத்துலயும் ஒரு நம்பர் தான் இருக்கு கரெக்டா. இங்க புள்ளிக்கு அப்புறம் எல்லாத்துலயும் ரெண்டு நம்பர் இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், இதுல புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பரு, புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பரு, அதுக்கு புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு. இன்னும் எப்படி கேட்பாங்கன்னா, இது சும்மா ரஃபா தான் எழுதுறேன் சரிங்களா. இதுல பாருங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இங்க புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பரு, புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பரு, புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இப்படி இருக்கு. இப்போ புள்ளிக்கு அப்புறம் ஒரே நம்பரா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. இங்க என்ன இருக்கு, 1 1 1. அப்போ 1 போட்டு ஒரு ஜீரோவால எல்லாத்தையும் பெருக்கி விட்டுருங்க. பெருக்கி விட்டா என்ன ஆகும்னா புள்ளி நம்ம கேன்சல் ஆயிரும். 71 89 24 முழு நம்பரா மாறிடுச்சா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதுக்கு எல்சிஎம் கேட்டா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹச்சிஎஃப் கேட்டா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வருமா, அந்த வர்ற ஆன்சரை எதால பெருக்கணுமோ அதால டிவைட் பண்ணி விட்டுறணும். எல்சிஎம் கேட்டாலும் அதுதான், ஹச்சிஎஃப் கேட்டாலும் அதுதான். ஓகேவா, இதுதான் லாஜிக். புள்ளியை எடுத்து விடணும். எடுத்து விடணும்னா எதால பெருக்கிறோம்னு பார்க்கணும். பெருக்கிறதுக்கு அப்புறம் எல்சிஎம் ஹச்சிஎஃப் பார்க்கணும். எதால பெருக்கணுமோ அதால டிவைட் பண்ணி விட்டுறணும். ஓகேவா. இப்போ இங்க பாருங்களேன், இப்போ இங்க எல்லாத்துலயும் புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு. அப்போ 1 போட்டு ஒரு 2 0. ஏன் 2 0 போடுறேன்னா புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு. ஓகேவா. அப்போ பெருக்கினா என்ன ஆகும்னா புள்ளி கேன்சல் ஆயிரும். 725 வரும். இதுக்கப்புறம் எல்சிஎம் கேட்டா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹச்சிஎஃப் கேட்டா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எதால பெருக்கணும், 100ஆல பெருக்கணுமா, அப்போ 100ஆல டிவைட் பண்ணி விட்டுறணும். ஓகே, அவ்வளவுதான் லாஜிக். இப்போ இங்க பாருங்களேன், இங்க என்ன இருக்கு, இங்க புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு, இங்க புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு, இங்க புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா. அப்ப இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, எது மேக்சிமம் இருக்குன்னு பாருங்க, அதாலதான் பெருக்கணும். அப்போ எதால பெருக்கணும்னா 1 போட்டு இங்க 2 இருக்கா, அப்போ 2 0வால பெருக்கணும். சரிங்களா. இப்படி பெருக்கும் போது என்ன ஆகும்னு பாருங்களேன், இன்ட்டு 100. இது பிரச்சனை இல்லை, புள்ளி நம்ம கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி 76ன்னு வந்துடும். இங்க பாருங்களேன், 9.4 இன்ட்டு 100. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த புள்ளி இந்த பக்கம் தள்ளி போயிடும். அப்ப என்ன வரும்னா 52. நமக்கு ஒரு ஜீரோ தான் கட் ஆயிருக்கு, மீதி கையில இன்னொரு ஜீரோ இருக்கு. அப்ப இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 520. இங்க 76. இங்கேயும் அதே கேஸ் தான். ஒரு ஜீரோக்கு புள்ளி வந்து ஒரு இது தள்ளி போயிடும். தள்ளி போயிடுச்சுன்னா என்ன வரும்னா 94 இன்ட்டு 10ன்னு வரும். அப்போ இங்க 940ன்னு வரும். ஓகேவா. இதுக்கப்புறம் எப்பவும்ல ஹச்சிஎஃப் கேட்டா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கேட்டா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். வந்த ஆன்சரை எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னா, எதால பெருக்கியிருக்கோம், 100ஆல பெருக்கியிருக்கோம். அப்போ 100ஆல டிவைட் பண்ணிடுறோம். ஓகேவா. இதுதான் லாஜிக். புள்ளியை எடுத்து விடுறோம். எடுத்து விடணும் அப்படின்னா எதால பெருக்கணும்னு பார்க்குறோம். அடுத்து எல்சிஎம் ஹச்சிஎஃப் பார்க்குறோம். வந்த ஆன்சரை எதால பெருக்கணுமோ அதால டிவைட் பண்ணி விடுறோம். அவ்வளவுதான் லாஜிக். சரிங்களா. சம்மு பார்க்கலாம். சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். 0.36 மற்றும் 0.72வின் மீச்சியமா என்ன, எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு நம்பர் என்ன நம்பர் இருக்கு, 0.72. இப்போ இங்க பாருங்களேன், இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு, இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு. அப்போ நம்ம எதால பெருக்கணும், 100ஆல பெருக்கணும். ஏன் 100ஆல பெருக்கிறேன், 2 0 போடுறேன் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு. அப்போ இங்க பெருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்டு 100, 0.72 இன்ட்டு 100. இப்படி பெருக்கும் போது இந்த 2 0க்கு இந்த புள்ளி வந்து ஒரு ரெண்டு நம்பர் தள்ளி வந்துடும். தள்ளி வந்து 3க்குள்ள வந்து நிற்கும். அப்போ எவ்வளோ வரும்னா 36ன்னு வரும். 3க்குள்ள 0 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஓகேவா. இங்கே வந்து 2 0க்கு புள்ளி வந்து ரெண்டு இது தள்ளி வரும். அப்போ 72. இதுக்கப்புறம் இதுக்கு எல்சிஎம் பாருங்க, 36 72. அப்போ 36ஆல போட்டால் 1, இங்கே 2. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 36 இன்ட்டு 2, ஆன்சரு 72. இதோட நிப்பாட்டிடக்கூடாது. எதால பெருக்கணும், 100ஆல பெருக்கணுமா, அப்போ 100ஆல டிவைட் பண்ணிடுங்க. 2 0 இருக்கா, அப்போ இங்க இருக்கிற புள்ளி வந்து ரெண்டு இது தள்ளி போகும். 1 2 3க்குள்ள வந்து நிற்கும். அப்போ புள்ளி 7 2ன்னு வந்து நிற்கும். அவ்வளோதான். சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து
8.1 மற்றும் 2.7 இன் மீச்சிமா மற்றும் மீபோவா எல்சிஎம்மும் கேட்குறாங்க, ஹச்சிஎஃப்பும் கேட்குறாங்க. இந்த மாடலும் நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது சரிங்களா, ஆனால் ப்ரீவியஸ் இயரில் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்களேன், புள்ளிக்கு அப்புறம் என்ன இருக்குது, ரெண்டுலேயுமே எனக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ எதால் பெருக்குனா போதும், 10ஆல் பெருக்குனா போதும். ஓகே, இப்போ பெருக்குனா என்ன வரும், 8.1 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 81. 2.7 இன்ட்டு 10 ஆன்சரு 27. இப்போ இதுக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப் பார்ப்போம். ஒரே டேபிளில் கண்டுபிடிச்சிடும். என்ன வாய்ப்பாடு போடலாம், 9ஆம் வாய்ப்பாடு போடலாம். 9ஆம் வாய்ப்பாடு போட்டால் 9 81, 9 27. அடுத்து திருப்பி என்ன வாய்ப்பாடு போடலாம், 3ஆம் வாய்ப்பாடு போடலாம். அப்போ 3 9, 3 3. இதுக்கப்புறம் எனக்கு பொதுவாக எந்த வாய்ப்பாடுமே எனக்கு வகுக்காது கரெக்டாக, 3ஐயும் 1ஐயும் காமனாக எந்த வாய்ப்பாடும் போகாது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து இங்கே எழுதியிருக்கிறது மட்டும் 9 இன்ட்டு 3 சரிங்களா. எல்சிஎம் வந்து எல்லாத்தையும் பெருக்கிறது, இது எல்லாத்தையும் பெருக்கிறது. 9 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 1, 9 27, 27 81 பை இங்கே 27. இதோட நிப்பாட்டிடக்கூடாது, எதால் பெருக்கணும், 10ஆல் பெருக்கணுமா, அப்போ 10ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ 10ஆனா ஒரு 0 இருக்குது, அப்போ இங்கே இருக்கிற புள்ளி ஒரு இது தள்ளி போகும். 2.7 ஒரு 0 இருக்குது, அப்போ இங்கே இருக்கிற புள்ளி ஒரு இது தள்ளி போகும். 8.1. என்னோட எல்சிஎம் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, எல்சிஎம் தான் கேட்குறாங்க. அப்போ 8.1. இன்னொன்று வந்து ஹச்சிஎஃப் 2.7. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனு புள்ளி இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் பார்த்து போடணும். ஓகேவா, எதால் பெருக்கிறோமோ அதால் டிவைட் பண்ணி விட்டுறணும். அடுத்து இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எதால் பெருக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன். இங்கேயே 2 0 இருக்குது, இங்கேயே 2 0 இருக்குது. அப்போ எதால் பெருக்கினா போதும், 100ஆல் பெருக்கினா போதும் சரிங்களா. ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க, வர்ற ஆன்சரை 100ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஓகேவா. அடுத்து லாஸ்ட் சம். இதில் பாருங்களேன், இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. இங்கேயும் 2 நம்பர் இருக்குது, ஆனால் இங்கே என்ன நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் தான் இருக்குது. எது மேக்சிமமோ அதால் தான் நம்ம பெருக்கணும். ஓகேவா, அப்போ எல்லாத்தையும் எதால் பெருக்கணும்னா 100ஆல் பெருக்குங்க. பெருக்கினா என்ன வரும், 1.08 இன்ட்டு 100. அடுத்து 0.36 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 0.9 இன்ட்டு 100. இது பிரச்சனை இல்லை, 2 0க்கு இந்த புள்ளி 2 இது தள்ளி போயிடும். அப்போ 108. இந்த 2 0க்கு இந்த புள்ளி 2 இது தள்ளி போயிடும், 36 சரிங்களா. இப்போ இங்கே ஒரு 0க்கு புள்ளி ஒரு இது தள்ளி போகும், தள்ளி போயிடுச்சுன்னா 9ன்னு வரும். அது போக மீதி ஒரு 10 நம்ம கையில் இருக்குது. அப்போ என்ன வரும்னா 90ன்னு வரும். ஓகேவா, அவ்வளோதான் வித்தியாசம். என்ன கேட்குறாங்க, இப்போ ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. ஹச்சிஎஃப் பாருங்க, இப்போ இது எல்லாத்தையும் பொதுவாக எந்த வாய்ப்பாடு போகும்னா 6ஆம் வாய்ப்பாடு போகும். 1 6 6 மிச்சம் 4, 8 6 48, 6 6 36, 15 6 90ன்னு வரும். இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எந்த வாய்ப்பாடு போகும்னா 3ஆம் வாய்ப்பாடு போகும். 6 3 18, ஈர் 3 6, ஐ 3 15 சரிங்களா. இதுக்கப்புறம் இது எதுவுமே எனக்கு பொதுவான வாய்ப்பாடில் போகாது. இந்த இங்கே எழுதணும் பார்த்தீங்களா, அது மாதிரி எதுவுமே போகாது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும்னா 6 இன்ட்டு 3 18ன்னு வரும். எதால் பெருக்கணும், 100ஆல் பெருக்கணும். அப்போ 100ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 2 0க்கு இங்கே இருக்கிற புள்ளி வந்து 1 2 2 இது தள்ளி போகும். அப்போ 0.18ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி சமம் நல்லா பார்த்துக்கோங்க. பெருக்கிறோம், ஹச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், அதால் டிவைட் பண்ணி விட்டுறோம், அவ்வளோதான். ஓகேவா.